இந்த நாட்களிலே ஜெபத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். Nous sommes en train d'étudier concernant la prière. சொல்றதுபடி முதலாவது பெரிய திறப்பு பரிசுத்த ஆவியானவர். La première clé c'est le Saint-Esprit. இரண்டாவது ஜெபம். La deuxième clé c'est la prière. பழைய ஏற்பாடு முழுவதும் நீங்க பார்க்கலாம் உபவாசமும் ஜெபமும் எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை நீங்க பார்க்கலாம். Dans l'Ancien Testament, nous pouvons voir que les jeûnes et la prière sont inscrits dans l'Ancien Testament. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சீசர்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லியிருந்தார். On peut voir que Jésus-Christ a appris la prière pour ses disciples. நிருபங்களிலே நாங்கள் பார்க்கலாம் ஜெபத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை. Dans les épîtres, nous pouvons voir que Jésus parle de la prière. அப்போஸ்தலர் நடபடியில் கிட்டத்தட்ட எல்லா அதிகாரங்களிலேயும் ஜெபம் அல்லது உபவாசம்ங்கிற வார்த்தை வருகிறது. Et dans le livre des Actes, on peut voir que ça parle de la prière et des jeûnes. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் முன்மாதிரியாக இருக்கிறார். Et par-dessus tout, nous pouvons voir que Jésus-Christ est notre exemple. இயேசுநாதர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தது மட்டுமல்ல, Non seulement Jésus-Christ a supporté nos péchés, அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். il est notre exemple. நான் சொன்னேன் இன்னைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வத்தன்மை குறித்து பேசுறாங்க. On peut voir que beaucoup parlent de la grandeur de Jésus-Christ. நிச்சயமா அது அதிகமாக பேசப்பட வேண்டியது. Il est certain qu'on doit beaucoup parler. அதே போல இயேசுநாதர் மனிதர்ங்கிற அதையும் நாம் அதிகமாக பேசணும். Mais nous devons aussi insister que Jésus-Christ est aussi venu en tant qu'homme. இந்த உலகத்திலே அவர் மனிதனாய் தான் வாழ்ந்தார். Il a vécu en tant qu'homme. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தார், ஆனால் அவர் மனிதனாய் தான் வாழ்ந்தார். Il avait l'image de Dieu, mais il a vécu en tant qu'homme sur terre. அவர் தெய்வமாய் வாழ்ந்தார், அவர் எங்களுக்கு முன்மாதிரி இல்ல. S'il a vécu en tant que Dieu, ça veut dire qu'il n'est pas un exemple pour nous. ஏன்னா கடவுள் இப்படி வாழலாம். Parce que un Dieu peut vivre comme il peut. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழும்போது தன்னுடைய தெய்வத்தன்மையிலிருந்து எதையும் தொடாதபடிக்கு மனிதனாய் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து ஜெபத்திலே முற்றுமுழுதாக இருந்து அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்தார். Mais quand Jésus-Christ a vécu sur terre, il a vécu en tant qu'homme, il s'est reposé sur le Saint-Esprit et entièrement sur la prière pour pouvoir réaliser ce qu'il devait réaliser. நான் சொன்னேன் அவர் ஞானஸ்நானம் எடுத்த உடனே ஜெபம் பண்ணார். Quand il a pris le baptême, tout de suite après, il a prié. ஊழியத்துக்கு முன்பாக 40 நாள் உபவாசம் இருந்தார். Avant de faire le ministère, 40 jours, il a jeûné. காலையில பார்த்தா அவர் எழும்பி ஜெபத்துக்கு போயிட்டாரு. Tout de suite le matin, il priait. 12 சீசர்களை தேர்ந்தெடுக்க முதல் ராமனோடு ஜெபம் பண்ணார். Avant de pouvoir choisir ses 12 disciples, il a prié jour et nuit. 5 அப்பங்களையும் 2 மீன் துண்டுகளையும் அவர் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு அவர் மலை மேலே ஏறி ஜெபம் பண்ண போயிட்டாரு. Quand il a multiplié les 5 pains et les 2 poissons, il est parti sur la montagne et il a prié. மறுரூப மலையில் அவர் மலையில ஏறி ஜெபம் பண்ணும்போது அவருடைய ஆடையெல்லாம் வெண்மையாய் மாறினது, பளிச்சுன்னு இருந்தது. Quand il a prié sur la montagne, ses habits se sont transformés en blanc. பல இடங்களிலே அவர் தனியே ஜெபம் பண்ண நான் எழுதப்பட்டிருக்கிறது. On peut voir dans plusieurs passages qu'il s'est isolé pour prier seul. கெத்செமனே தோட்டத்திலே அவர் முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணினார். On peut voir que dans le jardin de Gethsémane, il s'est agenouillé pour prier. அவர் முன்னேறத்தில் எழுதப்பட்டிருந்த வழக்கமாய் அவர் ஜெப ஆலயத்துக்கு போனார். அப்படி சொன்னா ஜெபாலயத்தில் எப்ப ஜெபம் பண்ணாங்களோ அப்பெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கிருந்தார். Habituellement, il allait dans les temples pour prier. Il se réunissait quotidiennement pour prier. பழைய ஏற்பாட்டில் 50வது ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் காலைதோறும் அவர் தேவனை நோக்கி போனார். On peut voir dans Ésaïe 50, il est écrit que dès l'aube, il se mettait en présence de Dieu pour prier. அவர் சொன்னார், பிதா செய்யறது எதுவோ அதை தவிர குமாரன் எதையும் செய்ய மாட்டார். Il faisait entièrement la volonté du Père. அவர் பிதா செய்யறது எப்படி கண்டார்? ஜெபத்திலே போய் அவர் ஒவ்வொரு நாளும் தரித்திருந்தார். Comment il savait que il devait réaliser la volonté du Père? Il s'isolait quotidiennement dans la prière. அப்ப நம்ம ஜெபத்தோட முக்கியத்துவம் நமக்கு தெரியுது. Donc c'est pourquoi on voit l'importance de la prière. இப்படி நான் சொன்னாலும் பரிசுத்த ஆவியார் நாங்க எல்லாம் ஜெபம் பண்றவங்க தான். Nous sommes tous des personnes que nous prions. ஒரு சிலர் ஜெபம் பண்ணாம இருக்கலாம். Il y a peut-être des personnes qui prient pas. பொதுவா நாங்க எல்லாம் ஜெபம் பண்றவங்க. Mais de manière générale, on prie tous. ஆனா ஜெபம் பண்ணுகிறது என்பது வேற, பரிசுத்த ஆவியானவர் எங்களை கண்டித்து உணர்த்தி ஜெபம் பண்ண வைக்கிறது என்பது வேற. La prière c'est une chose, mais avoir l'exhortation du Saint-Esprit c'est une autre chose. நான் ஜெபம் பண்றேன். Le pasteur dit qu'il prie. 28 வருஷம் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கேன். Ça fait 28 années qu'il prie. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவரால் கண்டித்து உணர்த்தப்பட்டு நான் ஜெபம் பண்றேன்னு சொன்னால் கொஞ்சம் இருக்கலாம், ஆனால் நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு ஜெபத்திலே அந்த வாய்ப்பு இல்லை. Mais il n'a pas l'entière satisfaction qu'il a été exhorté par le Saint-Esprit dans sa vie de prière. அதனால தான் இந்த வார்த்தையில ஒரு எழுப்புதல் இல்லைன்னு நான் சொல்லுவேன். Et c'est pourquoi il dit qu'il n'y a pas de réveil dans sa vie de prière. எழுப்புதலே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். Il ne dit pas qu'il n'y a pas de réveil dans sa நான் vie. எதிர்பார்க்கிற எழுப்புதல் இல்லை. Mais il n'y a pas le réveil qu'il espère dans sa vie. ஜெபத்துல சரியாய்
அதை நாங்கள் கண்டுகொள்ள மட்டும் ஒரு எழுப்புதல் வருங்கிறது பொய்யும் பொய். Mais l'espérance qu'on peut avoir dans la prière, c'est une autre chose. தனிப்பட்ட வாழ்வா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சபையுடைய எழுப்புதலாக இருந்தாலும் சரி, ஒரு தேசத்தினுடைய எழுப்புதலாக இருந்தாலும் சரி, அதுக்கு முதலாவது ஜெபம் நமக்கு சரியாய் செய்யப்பட வேண்டும். La première chose indispensable, c'est la prière pour le réveil d'une église ou dans notre vie personnelle, dans notre vie de famille. நீங்க எழுப்புதல் ஒவ்வொரு எழுப்புதல் நீங்க வாசித்து பார்த்தா, si vous pouvez lire plusieurs réveils, அதுல ஆரம்பம் ஜெபமா தான் இருக்கும். Le commencement, c'est la prière. உதாரணத்துக்கு, Par exemple, நண்பர் சுவிசேஷ குழு இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய மிஷனரி ஸ்தாபனம். Donc les réunions. மிஷனரி ஸ்தாபனம் சொல்லி நண்பர் சுவிசேஷ குழுங்கிற அந்த மிஷனரி ஸ்தாபனம் எப்படி வந்ததுன்னா, இரவு 12 மணிக்கு எல்லாம் படுத்திருக்கும் பொழுது அந்த டீச்சர்ஸ்மார் போய் ஜெபம் பண்ணாங்க கடற்கரை ஓரத்தில். Donc on peut voir dans les associations missionnaires, plusieurs personnes se réunissaient pour prier. ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் இன்னைக்கு இவ்வளவு பெருசா வளர்ந்ததுக்கு காரணம் அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் சேர்ந்து கேம்பஸ்ல குறிப்பிட்ட நேரம் ஜெபம் பண்ண சொன்னாங்க. Beaucoup de personnes se rassemblaient pour prier des heures. 1859ஆம் ஆண்டு அயர்லாந்து ஒரு எழுப்புதல் உண்டானது. அது எப்படின்னா 2-3 பேர் சேர்ந்து ஆரம்பிச்ச ஜெபம் பண்ண தொடங்கினாங்க. பெரிய குழுவா மாறினது. Dans les années 1950, il y a eu un réveil et la raison pour laquelle il y a eu un réveil, c'est que 2-3 personnes au début ont commencé à prier. ஜான் வெஸ்லி சொல்லுவாரு, ஆண்டவர் ஜெபத்தில் தான் இந்த உலகத்தை நடத்துறார். John Wesley dit que c'est par la prière qu'il a pu diriger le pays. ஆகவே ஜெபம் மிக 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 முக்கியம். C'est pourquoi la prière est très très importante. இன்னும் என்ன கேட்டா நான் இன்னும் திருப்தி இல்ல ஜெபத்துல. Le pasteur dit qu'il n'est pas satisfait de sa vie de prière. நான் அடிக்கடி சொல்றது போல காலையில ஜெபம் பண்றேன். Il dit qu'il prie tous les matins. மத்தியானம் நான் சாமி செஞ்சு ஜெபம் பண்றோம். Le midi il prie avec sa femme. அப்ப இந்த திருமணம் அப்படி வரும்போது அதுக்கு விசேஷமா ஜெபம் பண்றோம். Il prie quand il y a des occasions de mariage ou des fêtes. ஆனாலும் கண்டித்து உணர்த்தப்பட்டு ஜெபம் பண்றேன் அப்படின்னு நான் இந்த உள்ளத்துல போய் சொல்ல மாட்டேன். Mais il n'a pas cette exhortation dans sa vie de prière. கொஞ்சம் தூரம் ஜெபத்துல வந்திருக்கிறேன். Il a grandi dans sa vie de prière. ஆனா போக வேண்டிய தூரம் எலியா தேவன் சொன்னது போல அதிகமா இருக்குது ஜெப வாழ்க்கை. Mais le chemin qu'il doit encore traverser est long. அவன் எல்லாரும் இதை உணர்ந்து கொள்ளணும். C'est pourquoi tout le monde doit ressentir cette chose. நீங்க ஜெபிக்கிறீங்க வெச்சுக்கொள்ளுங்க. Admettons que vous priez tous. நல்லது. C'est bien. ஆனா இன்னும் அதிகமா அதுல வளரணும். Mais vous devez grandir encore plus. ஒரு யோபு பாவத்தை உணர்ந்திருந்தான், இல்ல தெய்வத்தை அறிந்திருந்தான். On peut voir que Job connaissait Dieu. ஆனா ஒரு கட்டத்துல சொன்னா, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா இன்னைக்கு என் கண்கள் உங்களை காணுது. Il connaissait Dieu. இல்ல யோபு சொன்னான், நான் இவ்வளவு காலம் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இன்றைக்கு தான் உங்களை நான் காண்கிறேன். Il disait qu'il connaissait Dieu, mais c'est ce jour maintenant qu'il voit Dieu réellement. இதுதான் எங்களுக்கு நடக்க வேண்டியது. C'est cette chose que ça doit arriver dans notre vie. இப்ப யோபு நேரடியா தேவனை காணல. Job n'a pas vu réellement Dieu dans sa vie. அவன் உள்ளத்தின் ஆழத்துல அந்த தெய்வத்தை குறித்த அறிவு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. Mais il avait la connaissance réelle dans son cœur. அதே மாதிரி நானும் சொல்லலாம், ஆண்டவர் நாங்க ஜெபம் பண்ணுறோம். Mais nous aussi on peut dire nous prions. ஆனா இன்றைக்கு ஆவியானவர் எனக்கு ஜெபத்தை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆண்டவரே. Mais le Saint-Esprit doit nous exhorter dans notre vie de prière. ஆவியானவர் வெளிப்படுத்தின பிறகு ஜெபிக்கிற ஜெபமும் ஆவியானவர் வெளிப்படுத்தாமல் ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் என்ன சொல்றது பெரிய வித்தியாசம் உண்டு. Il y a une grande différence entre l'exhortation du Saint-Esprit dans notre vie de prière et sans l'exhortation du Saint-Esprit dans notre vie de prière. நம்ம எல்லாருக்குள்ள அந்த வாஞ்சை வேணும். C'est pourquoi nous devons avoir tous cette envie. உம்மாலந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. Sans Dieu, nous ne pouvons rien réaliser. ஜெபம் தான் ஜெயம் ஆண்டவரே. C'est la prière que nous mènerons une vie de victoire. ஆனா அந்த சீசர்களும் ஜெபிச்சாங்க. Même les disciples ont prié. ஆனா இயேசுநாதர் ஜெபத்தை பார்த்துட்டு quand Jésus-Christ a vu leur prière, அவங்க சொல்றாங்க இதை ஜெபிக்க கற்றுத்தாங்க. Et les disciples ont demandé à Jésus-Christ de leur enseigner à prier. ஏன்னா அது வரைக்கும் ஜெபம் பண்ணாங்க. Jusqu'à ce moment-là, ils ont prié. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சது இயேசுநாதர் ஜெபத்துல ஒரு வித்தியாசம் இருக்குது. Mais ils ont vu une réelle différence dans la prière de Jésus-Christ. அவர் அற்புதம் செய்யறதுக்கு காரணமே அதான் சொல்லுவாங்க, நாங்க பிசாசு துரத்துறதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 10 மணி நேரம் முயற்சி பண்றோம், ஆனா முடியாது. Nous pour chasser un démon, on a besoin de 1 heure, 2 heures ou bien 10 heures. அதுக்கு காரணம் எங்க ஜெப வாழ்க்கையில குறைவு உண்டு.
La raison pour laquelle on a besoin de tout ce temps, c'est qu'il y a un manque dans notre vie de prière. இயேசுநாதர் ஜெபத்தில் அதிக நேரம் செலவழிச்சாரு. Jésus-Christ a consacré beaucoup des heures pour sa vie de prière. ஆனா ஒரு வார்த்தையில பிசாசு போன்னு சொல்லிட்டாரு. Et en un seul mot, il chasse le démon. ஒரு வார்த்தையில குஷ்டரோகம் போன்னு சொன்னாரு. Et en un seul mot, il guérit les malades. அவர் பிரசங்கம் பண்ணும்போது அநேகர் தொழப்பட்டாங்க. Et quand il enseignait, beaucoup ont été touchés. இப்படி சொல்லவா, நான் அடிக்கடி சொல்லுவேன், பியூரிட்டன்ஸ்ல வாழ்வுல அவங்க மிகப்பெரிய அளவில் அற்புதம் செய்யவே இல்லை, ஆனா அதிக ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளையும் ஆவிக்குரிய தரத்தையும் நல்லா உயர்த்தினாங்க. Des personnes, on peut voir qu'ils n'ont pas fait beaucoup de miracles, mais ils ont ramené beaucoup de gens vers le salut. திரும்ப சொல்றேன், அவங்க அற்புதம் செய்யல, Ils n'ont pas fait de miracles, அவங்க ரட்சிப்புகள் நடத்தினாங்க அநேகரை. ils ont ramené beaucoup de gens vers le salut. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த சபையுடைய ஆவிக்குரிய தரம் மிக உயர்வா இருந்தது. Et par-dessus tout, leur vie en Saint-Esprit a augmenté. அதே பைபிள்ல இருந்தா நானும் பிரசங்கம் பண்றேன். Et dans cette même Bible, je vous enseigne. அதே பைபிள்ல இருந்தா இன்னைக்கு அநேகர் பிரசங்கம் பண்றாங்க. Et avec cette même Bible, beaucoup d'autres enseignent. ஏன் சபைகளுடைய எனக்கு இந்த வெளியில இருந்து ரட்சிக்கப்படுறது ரெண்டாவது இருக்கட்டும், ஏன் சபையுடைய தரம் அவ்வளவு குறைவா இருக்கிறது தரம்? On peut voir pourquoi beaucoup de gens, la qualité de beaucoup de gens est au-dessus aujourd'hui. நாங்க இதை ஒத்துக்கொள்ளணும். Nous devons tous se remettre en question. நம்ம சபையோட தரம் ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமா தான் இருக்குது. On peut voir que la qualité des personnes qui vivent ici est en dessous. பொறாமையை விட்டு விலகல. On n'arrive pas à se séparer de la jalousie. எரிச்சலை விட்டு விலகல. L'irritation non plus. சபை கூடி வரலாம்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் வருவோம், மற்றபடி வர மாட்டோம். Nous nous rassemblons que juste le dimanche et pas les autres réunions. ஆயிரம் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். Nous donnons beaucoup d'excuses. இந்த பியூரிட்டன்ஸ் காலத்துல அப்படி இல்லை, ஒன்னும் சொல்ல தேவை, அவங்களோட தரம் ரொம்ப உயர்வா இருந்தது. Mais dans le temps de Pyrutex, il n'y a pas eu ces excuses. நான் சொல்றேன், எனக்கு ஆத்ம பாரத்தை விட சபையை ஒரு நிலைமைக்கு கொண்டு வரங்கிற பாரம் தான் எனக்கு என்னுடைய இருதய பாரம். Mais le poids du pasteur, c'est que la qualité de ces personnes doivent augmenter, plus que la soif d'âme. சபை இருக்க வேண்டிய நிலைமைக்கு வராவிட்டால் யாரும் வரைய மாட்டான், வந்தவன் நிற்கவும் மாட்டான். Si la qualité de cette église ne change pas, beaucoup de personnes ne resteront pas éternellement. நீங்க இவருக்கு ஆத்ம பாரம் இல்லைன்னு சொல்லி போய் தூசிச்சாலும் அதை பற்றி எல்லாம் கவலைப்படுற ஆள் இல்லை நான். Je suis pas une personne qui s'inquiète, qui dit contre moi que je n'ai pas soif d'âme. நான் சபை வளரணும்னு நினைக்கிறதுக்கு காரணமே ஆத்மா வரதான். Mais si je veux que cette église grandisse, c'est que j'ai soif d'âme. இந்த நிலைமையில கர்த்தர் அதிக ஆத்மா தரமாட்டார், தந்தாலும் வச்சிருக்க முடியாது, எங்களை மாதிரி உருவாக்கி வச்சிருக்கோம். Mais si je parle ainsi, c'est que les âmes ne resteront pas éternellement dans cette église. நான் அநேக நேரத்துல ஆத்மா வரலன்னு கொஞ்சம் அழுது இருக்கிற அது வேற, ஆனால் அதை விட அழுதது ஆண்டவரே இந்த சபை நடத்த முடியல, எப்படி பிரசங்கம் பண்ணாலும் திரும்ப வந்து இந்த வேதாந்த முருங்க மரத்தில் ஏறினா தெரியுமா உங்களுக்கு தெரியாது, இப்போ சொல்லி முடியாது வேதாந்த. அப்போ சரி, அதெல்லாம் எந்த சொன்னாலும் திருப்பி அதே நிலைமை தான் நிற்கிது. Quoi que je dise, c'est toujours la même situation. எவ்வளவு பிரசங்கம் பண்ணுங்க, quelle que soit la prêche que எவ்வளவு ஜெபத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுங்க, quelle que soit la prêche concernant la prière, எவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்து பிரசங்கம் பண்ணுங்க, quelle que soit la prêche concernant la vie sainte. இந்த இதுக்கு போகிறோம் 23ஆம் தேதி என்ன சொல்றது, வக்கான்ஸ் பார்க்குக்கு போகிறோம். Le 23 juillet, on va tous au parc. அதை சீரியஸாக எடுத்து வாங்கன்னு சொல்லுங்க. On va tous aller sérieusement. வரமாட்டாங்க. Personne viendra. ஒரு குறிப்பிட்ட என்ன வருது. Il y a qu'un certain nombre de personnes qui vont venir. எனக்கு அப்ப நான் ஆண்டவர்கிட்ட அழுதுறதுன்னா, ஒன்று என்னைய வச்சிருந்தா ஆவிக்குரிய தரத்தை கூட்டுங்க, இல்லை என்னைய தூக்கி வெளியில போடுங்க. Je prie ainsi, c'est que si Seigneur, tu veux que je reste ici, c'est que la qualité de cette église augmente. நான் இது சொல்ல வேணும்னுக்காக சொல்லல. Je ne dis ça pas pour dire ça. உள்ளத்தின் ஆழத்துல இருக்கிற அந்த விரக்தியில சொல்றேன். Mais je dis l'envie qui est du plus profond de mon cœur. பிறகு நான் யோசிச்சு பார்த்தா, et après quand je réfléchis, சரி ஜனங்க என்ன கூட சொல்ல, சரி ஜனங்க ஆவிக்குறைவால குறைவா இருக்காங்க, அதை என்னால உயர்த்த முடியல. Pourquoi je n'arrive pas à augmenter le manque d'esprit qui sont dans ces gens-là? நான் முதல் குறை சொல்றது என்னைய தான். La première chose que je dis, c'est moi. நான் நல்லா இருந்தா நீங்க நல்லா வருவீங்க. Si je suis quelqu'un de bien, vous aussi vous serez. நீங்க நல்லா இருந்தா ஜனங்கள் வருவாங்க, ஜனங்கள் உங்களோட தரம் போல அவங்க தரத்துல உயர்வாங்க. Et si vous êtes bien, alors dans ce cas-là, les gens viendront et resteront dans cette église. அப்ப ஏன் அது செய்ய முடியல என்னால? Et pourquoi le pasteur dit qu'il n'arrive pas à faire? யாரு பியூரிட்டெக்ஸால செய்ய முடியுமா? அந்த நம்மாலே செய்ய முடியல. Si Pyrutex a réussi à faire, pourquoi nous n'arrivons pas? ஒரே காரணம்,
ஜெபத்தை குறித்த சரியான எங்களுக்கு அறிவில்லை அல்லது அந்த ஜெபம் செய்கிற விதத்திலே தவறுகள் இருக்கிறது. La seule raison, c'est que nous fautons dans la façon de prier. ஓகே, அப்ப ஜெபம் மிக மிக முக்கியம். La prière est une chose très importante. ஜெபம் இல்லாம இந்த சபையை வளர்க்க முடியாது. Et sans cette prière, nous ne pouvons pas diriger cette église. ஜெபம் இல்லாம ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியாது. Sans la prière, nous ne pouvons pas ramener des âmes. ஆகவே நாங்க சீசர் கேட்கணும், ஏசப்பா எனக்கு இப்படியாவது ஜெபிக்க கற்றுத்தாங்க, அதாவது அனுபவமா எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்க. Comme les disciples ont demandé à Jésus-Christ, il faut demander au Seigneur, Seigneur, aide-moi à apprendre à prier. நான் இப்ப பெரிய ஜெபவீரன்னு சொன்னால், si je dis que je suis une personne victorieuse dans la prière, அது போய். c'est faux. அப்படினா நல்ல ஜெபவீரனாக ஏன் உங்களுடைய தரத்தை நல்லா உயர்த்த முடியலனால? Si je suis une personne victorieuse dans la prière, pourquoi je n'arrive pas à augmenter la qualité de cette église? ஆகவே ஜெபத்துல குறைவு இருக்குன்னு நான் நம்பணும். Et je dois avoir la foi qu'il y a un manque dans ma prière. கதறணும், ஆண்டவர் பாதத்துல கதறணும். Et je dois venir en présence de Dieu et dire, எப்படியாவது ஜெபிக்க கற்றுத்தாங்க. enseigne-moi à prier. Okay. Apprends-moi à prier. நான் சொன்னேன், சரி, அப்ப ஜெபத்துல முக்கியத்துவம் நமக்கு தெரியுது. Donc nous connaissons l'importance de la prière. ஜெபம் இல்லாம சபை நடத்த முடியாது. Sans prière, nous ne pouvons pas diriger l'église. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த Nous முடியாது. ne pouvons pas ramener les âmes. என் தனிப்பட்ட வாழ்வை உயர்த்த முடியாது. Ma vie personnelle, je ne என் குடும்ப peux pas. வாழ்வை சரியா நடத்த Je முடியாது. ne peux pas diriger ma vie de famille. பிள்ளைகளை வளர்க்க முடியாது. Je ne peux pas faire grandir mes enfants. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வு வளராது. Ma vie personnelle ne grandira pas. உங்களுடைய பொருளாதாரத்தை குறைவுபடும். Il y aura des manquements dans ma vie personnelle. சரீரத்துல பலவீனங்கள் Il y உண்டாகும். aura des faiblesses dans mon corps. இதெல்லாம் ஜெபத்துல தான் வைத்திருக்கிறாங்க. Et tout cela se repose sur la prière. ஆகவே ஜெபம் எவ்வளவு முக்கியத்துவம் நமக்கு தெரியுது. Donc nous voyons l'importance de la prière. நான் சொன்னேன் திருப்பி சொல்லிட்டு போறேன், அதாவது விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துறது கூடாத காரியம். On peut voir que sans la foi, on ne peut pas être agréable à Dieu. ஓகே, இப்போ கவனிங்க, நாங்க ரட்சிக்கப்பட்டது விசுவாசத்துல. Donc nous avons été sauvés par la foi. இப்போ கிருபைனா விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல. Par la foi, nous avons été sauvés et ça ne vient pas de nous. அது மாத்திரமல்ல, நாங்க வாழ வேண்டியதும் விசுவாசத்துல தான். Et nous aussi, nous devons vivre par la foi. நாங்க தரிசித்து நடவாமல் விசுவாசத்தை நடக்கணும். Nous ne devons pas vivre par nos actions, mais par la foi. நாங்க காண்றதை நம்பக்கூடாது. Nous ne devons pas croire ce que nous voyons. எங்களுடைய உணர்ச்சியை நம்பக்கூடாது. Nous ne devons pas croire nos émotions. இது என்ன சொல்லி இருக்கிறோம், தலகல உலகம் போனாலும் இது சொன்னதுதான். Tout ce qui est écrit dans la Bible, il est vrai. அதுல அசையக்கூடாது. Nous ne devons pas être ébranlés. ஓகே, அப்ப விசுவாசம் மிக மிக முக்கியம். Donc la foi est très très importante. கிறிஸ்தவ வாழ்வு தொடங்குறது விசுவாசத்துல. La vie chrétienne commence par la foi. கிறிஸ்தவ வாழ்வு நாங்க வாழ்றது விசுவாசத்துல. La vie chrétienne que nous menons c'est par la foi. தேவனை விசுவாசம் இல்லாம தேவனை ஒருவரும் பிரியப்படுத்த முடியாது. Et sans la foi, nous ne pouvons pas être agréable à Dieu. அவரிடத்திலே சேர்கிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார்னு நம்ம விசுவாசிக்கணும். Parce que c'est celui qui s'approche de Dieu, il faut croire qu'il est là et qui est le rémunérateur pour nous. இந்த ஜெப வாழ்விலே சில காரியம் செய்யணும், சில காரியம் நம்ம செய்யக்கூடாது. Dans la vie de prière, il y a des choses que nous devons faire et des choses que nous ne devons pas faire. முதலாவது விசுவாசம். La première chose, c'est la foi. நான் போன சொன்னேன், இன்னைக்கு விசுவாசம் ரொம்ப ரொம்ப தவறாய் விளங்கப்பட்ட ஒரு காரியம் சபைகளில் விசுவாசம் தான். Donc la fois dernière, j'ai dit qu'une chose qui est très mal comprise dans les églises, c'est la foi. இன்னைக்கு अनेक தெய்வத்தை விசுவாசிக்கல, அவன் தன் விசுவாசத்தை விசுவாசிக்கிறான். Beaucoup de gens n'ont pas foi en Dieu, mais ont foi dans sa propre foi. நல்லா கவனிங்க, நான் சொன்னது போல விசுவாசம் வைக்கிறது யார் என்பது முக்கியம். யார்ல விசுவாசம் வைக்கிறது என்பது முக்கியம். Il est très important de savoir en qui nous mettons la foi. சிலவங்க விசுவாசத்திலே விசுவாசம் வைக்கிறாங்க, நான் இப்படி விசுவாசித்தா நடக்கும். Donc beaucoup mettent leur foi en leur propre foi. Si je fais quelque chose, cela ça arrivera. விசுவாசம் அல்ல முக்கியம், விசுவாசம் யாருமே வைக்கிறது அதுதான் முக்கியம். C'est pas la foi qui est important, mais c'est en qui tu mets la foi. ரெண்டு காரியம் முக்கியம். ஒன்று மக்களை சொன்னேன், விசுவாசத்தை நான் சொன்னேன், ஒரு போன சொன்னேன், நான் ஒரு பிரச்சனை வரும்போது நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்க போறேன், இன்னும் பம்ப் பண்ணி விசுவாசிக்க போறேன்னு சொல்றது அர்த்தம் இல்லாத விசுவாசம். Donc il est très important, la fois dernière j'ai dit qu'il n'est pas important de mettre la foi en nous-mêmes, donc puiser sur sa propre foi. பிரச்சனை வரும்போது உடனே விசுவாசிக்க முடியாது நம்ம. Donc si nous rencontrons un problème, on ne peut pas avoir la foi. அது மாத்திரமல்ல, நான் போன சொன்னேன், கொஞ்சம் விசுவாசம் பற்றி முதலாவது நாம உதாரணத்துக்கு முஸ்லீம் 5 தடவை ஜெபம் பண்றான். Donc on peut voir qu'un musulman prie 5 fois. விசுவாசத்தை ஜெபிச்சா அவனுக்கு பதில் கிடைக்குமா? S'il prie avec foi, est-ce qu'il aura une réponse? கிடைக்காது. Il n'aura pas de réponse. அவன் வைக்கிற ஆப்ஜெக்ட், அதாவது அவன் யார் மேல் விசுவாசம் வைக்கிறான் அது கடவுளே இல்லை.
Donc en qui il met la foi, il n'y a pas de Dieu. நான் சொல்றது விளங்குதா? நீங்க விசுவாசத்தை விசுவாசம் வைக்கிறதில்ல, யார் மேல அந்த கடவுள் மேல மெய் தெய்வத்தின் மேல முதலாவது விசுவாசம் வைக்க நாங்க பழகணும். Nous devons apprendre à avoir foi en Dieu réel qui nous a sauvés. நான் சுகமாக நினைக்கிறதால நான் சுகமாகிறது இல்ல, அது இல்ல விசுவாசம். C'est pas parce que nous croyons que nous allons guérir que nous avons la foi. நான் இயேசுநாதர் என்னை சுகமாக்குவான்னு விசுவாசிக்கணும். அந்த ஆப்ஜெக்ட் தான் முக்கியம். அந்த ஆப்ஜெக்ட் முக்கியம். Et nous devons avoir foi que Jésus-Christ nous guérira. அநேகர் இன்னைக்கு நான் விசுவாசிப்பேன் எல்லாம் நடக்கும் பிரதர். Beaucoup de gens pensent que aujourd'hui nous avons la foi et tout ce que nous ferons, nous les accomplirons. எங்களுடைய விசுவாசத்தில் அல்ல, யார் மேல விசுவாசம் வைக்கிறது என்பது முக்கியம். C'est pas notre foi, mais c'est en qui nous mettons la foi. சரி, அப்ப ரெண்டாவது ஆக முக்கியம். ரெண்டாவது நான் போன சொன்னது போல நாங்க கடவுள் மேல விசுவாசம் வைக்கிற முதலாவது. La première chose c'est que nous avons foi en Dieu. ஆகவே நான் சொன்னேன் இந்த கடவுளை குறித்து சரியான ஒரு அறிவு நமக்கு தேவை. Et nous avons besoin d'une certaine connaissance concernant Dieu. இல்லாட்டி இந்த விசுவாசம் குறையும். Sinon, on aura un manquement dans notre connaissance. நான் போன சொன்னேன் ஒருவனை பற்றி நாங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஒருவன் எனக்கு நல்லா தெரியும், ஒருவன் எனக்கு தெரியாது. Admettons, nous connaissons deux personnes, on connaît une personne réellement et une autre on ne connaît pas. இப்ப நான் யார் மேல விசுவாசம் வைப்பேன்? En qui je mets ma confiance? நான் தெரிஞ்சவன் மேல தான் விசுவாசம் வைப்பேன். C'est avec qui je connais tellement que je mets ma confiance. உன்னுடைய விசுவாசத்தின் அளவு எங்க இருக்குன்னா, நீ தெய்வத்தை குறித்து அவருடைய வார்த்தையை குறித்து எவ்வளவு உனக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு தான் நீ விசுவாசிக்க முடியும். De la même manière, c'est dans quel point tu connais la parole réellement, c'est dans ce niveau-là que tu pourras mettre ta confiance en Dieu. உனக்கு தெய்வத்தை குறித்து அல்லது தெய்வத்தோட வார்த்தையை குறித்து அளவு விசுவாசம் குறைவா இருந்தா நீ எவ்வளவு தான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னாலும் ஒன்றும் நடைபெறாது. S'il y a un manquement dans la connaissance de la parole de Dieu, alors même si tu dis que j'ai la confiance en Dieu, ta foi n'augmentera pas dans ta vie. ஏன்னா நான் சொல்றேன்னா இந்த பெந்தேகோஸ்தே சபை அநேகமா நீ விசுவாசிங்கிறாங்க. Pourquoi? Parce que dans les églises pentecôtistes, beaucoup disent et la foi et la foi. அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க? நீ முயற்சி பண்ணி விசுவாசி. Ils disent essaye toi-même et la foi. அப்படி விசுவாசம் வரதே இல்ல. அது எப்படி இந்த பெந்தேகோஸ்தே சபையில கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது. Alors dans ce cas-là, la foi ne viendra pas comme ça. விசுவாசம் என்பது நீ ஒருவனை அறிவுல தான் இருக்குது. La foi repose sur la connaissance d'une personne. நான் போன முறை சொன்னேன் உங்களுக்கு, தெய்வத்தை குறித்த குணாதிசயங்களை நீங்க அறிய உங்களுடைய விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக வர்த்திக்க பண்ணிக்கொண்டே போகும். Plus nous aurons une connaissance réelle sur les attributs de Dieu et plus notre foi augmentera dans notre vie. உதாரணத்துக்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனை நம்பினா உன் விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்படும். Si tu crois réellement que Dieu est le Dieu tout-puissant, à ce moment-là ta foi augmentera. உதாரணத்துக்கு இலங்கையில ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்றீங்க. Admettons que nous prions pour une personne qui habite au Sri Lanka. உங்களுக்கு தெரியும் அவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கு அவர் தேவன்தான். On sait que le Dieu n'est pas seulement un Dieu pour les personnes qui sont proches, mais aussi pour les personnes qui sont loin. நூற்றுக்கணக்கில் சொன்னா நீங்க வீட்டுக்கு வர தேவையில்ல, நீங்க ஒரு வார்த்தையை சொல்லுங்க அவர் சுகமாயிடுவான். Le centenaire dans la Bible, nous pouvons voir qu'il a dit Seigneur, dis seulement un mot et à ce moment-là il guérira. இப்படிப்பட்ட அவர் எங்கும் வியாபித்திருக்கிற தெய்வம், எங்கும் இருக்கிற தெய்வம். C'est un Dieu qui est omniprésent. அப்ப இந்த அந்த அறிவு உனக்கு வளரும் போது இலங்கையில என்ன ஆஸ்திரேலியா வந்து எங்க இருக்கிறவனுக்கு ஜெபிச்சாலும் உனக்கு ஒரு விசுவாசம் இருக்கும், அவர் சுகப்படுத்துவார். Où que ce soit la personne qui habite Australie, Sri Lanka, si tu as la foi, à ce moment-là cette personne guérira. அப்படித்தான் விசுவாசம் வளருமே ஒழிய நீ விசுவாசிக்க முடியாது. விசுவாசத்துல அல்ல உன்னுடைய நீ விசுவாசிக்கிறத அல்ல அந்த பிரச்சனை. C'est seulement comme ça que la foi grandira. C'est pas seulement par ta propre foi. அப்ப தெய்வம் நல்லவர்னு நீ வேதத்தை வாசிச்சு நீ கண்டித்து உணர்த்தப்பட்டால் தெய்வம் நல்லவர்னு இயேசு நல்லவர் நீ கண்டித்து உணர்த்தப்பட்டால் si tu as été exhorté et montré par la Bible que Dieu est une bonne personne, பிரச்சனை வரும்போது பயப்பட மாட்டே. si tu as un problème tu n'auras pas peur. அவன் என்ன நன்மைக்கு தான் நடத்துவானோ உனக்குள்ள இயற்கையா வந்து விசுவாசம் வரும். Parce que tu auras la foi que Dieu dirige pour ton bien. அப்ப அவர் குணாதிசயத்தை நம்ம கற்றுக்கொள்றோம். Nous apprenons les attributs. நான் ரெண்டு குணாதிசயம் சொன்னேன். Je vous ai dit 2 attributs. எல்லா குணாதிசயத்தையும் பார்க்கணும். Vous pouvez voir toutes les attributs. அப்படி வாசிக்க அதை விளங்கிக் கொள்ள அதை புரிஞ்சு கொள்ள அதை அனுபவித்து கொண்டு வர இயற்கையா விசுவாசம் எங்கேயோ போகும். Plus vous apprendrez, plus vous méditerez les attributs de Dieu, plus votre foi grandira dans votre vie. அடுத்தது அவர் வாக்குத்தத்தங்களை நாங்கள் படிச்சு அதை மனதில் வைக்க plus vous apprendrez et mettrez dans votre cœur les promesses de Dieu. இப்போதானத்துக்கு குறை வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அவர் எல்லாத்தையும் நிறைவாக்குவான்னு இருக்குது. On peut voir que s'il y a un manquement, Dieu pourvoira vos besoins.
அப்ப நமக்கு பயம் குறையும். On aura moins peur. பிரச்சனை வருது, யெகோவா ஈரே எல்லா தேவைகளை சந்திக்கிற தேவன் சொல்லும்போது நமக்குள்ள விசுவாசம் வருது. Quand on a un problème, quand Dieu est là pour nous, qui pourvoira à nos besoins, notre foi grandira. அதுக்கு நான் சொன்னேன், இப்ப ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோபு, தாவீது போன்றவர்களுடைய வாழ்க்கை வரலாறு வாசிங்க. On peut voir les histoires d'Abraham, Jacob, Isaac, David, de ces personnes-là. அவங்களுடைய எப்படி ஆண்டவர் இடைப்பட்டார்னு பாருங்க. On peut voir comment Dieu était avec eux. ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த வார்த்தையிலிருந்து அந்த சம்பவத்துல இருந்து ஒரு வார்த்தை உனக்கு வரும், இந்த விசுவாசம் ஆட்டோமேட்டிக்கா அது. Et à travers leur vie, Dieu parlera quand tu as des problèmes et ta foi grandira. மொத்தத்துல சொன்னால், நீ எவ்வளவாய் வேதத்தின் அறிவு உனக்குள்ள வளர்ந்து நீ அந்த இதயத்தை வச்சிருக்கிறியோ அந்த அளவு மாத்திரம்தான் உன் விசுவாசம் வச்சிக்கப்படும். Plus tu as de connaissances dans la Bible et plus tu as les versets dans ton cœur, c'est à ce moment-là que la foi grandira dans ta vie. தயவு செய்து இனியாவது வாழ்க்கையில பிரச்சனை வரும் பொழுது நான் விசுவாசிக்க போறேன்னு சொல்லாத. அது நீ பைபிளை படிச்சு தெய்வத்தை குறிச்ச அறிவிலே பைபிளை குறிச்ச அறிவு இருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா அவர் இல்லாட்டி நீ பம்ப் பண்ணி விசுவாசத்தை கொண்டு வர முடியாது. Quand tu as un problème, n'essaie pas de puiser ta propre foi, mais repose-toi sur le Seigneur qui puisse t'aider dans tes problèmes. தயவு செய்து விசுவாசத்தின் மேல் யாரும் விசுவாசம் வைக்காதீங்க. Ne repose pas sur ta propre foi. விசுவாசத்துக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தேவை. விசுவாசம் யார் மேல் அல்லது எதன் மேல் வைக்கிறதுன்னு நமக்கு தெரியும். Nous devons savoir sur qui reposer et sur quoi reposer ta foi. நீ விசுவாசம் வைக்கிறது தெய்வம், கடவுள். C'est sur Dieu que tu dois reposer ta foi. அந்த தெய்வத்தை உதாரணத்துக்கு நீ இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கணும் வைங்க. Admettons que nous reposons notre foi sur le Seigneur. அவரை பற்றி எங்களுக்கு தெரியும், அவர் நேற்று என்று மாறாதவர். On sait que c'est un Dieu qui ne change pas. அவர் மனமாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. C'est pas le fils de l'homme qui change. அவர் நேற்று என்று மாறாத தேவன். C'est un Dieu qui ne change pas. அந்த தேவன் மேலே அப்ப நம்ம விசுவாசம் வைக்கிறதுல எங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. Nous ne devons pas avoir de problème à mettre notre foi en lui. போன சொன்னேன், ரெண்டு பாலம் இருக்குது பாருங்க. அந்த ஆப்ஜெக்ட்ல முக்கியம் ரெண்டு பாலம் இருக்குது. On peut voir qu'il y a deux ponts. இப்போ ஒருவன் பெரிய விசுவாசம் உடைஞ்ச பாலம் மேல வைக்கிறான். Il y a une personne qui met sa grande foi sur un pont ஒருவன் brisé. சின்ன விசுவாசம் ஆனால் பலமான பாலத்தின் மேல் வைக்கிறான். Mais un autre met peu de foi sur un pont bien construit. இவன் கொஞ்சம் விசுவாசம் தாண்டி போயிடுவான். Avec peu de foi, il pourra traverser ce pont. இவன் எவ்வளவு விசுவாசம் வைத்தாலும் உடைஞ்ச பாலத்தில் விழுந்து தான் போவான். Mais l'autre personne, quelle que soit la foi qu'il met, il tombera sur le pont brisé. விலகுதான் அந்த ஆப்ஜெக்ட். எதன் மேல் வைக்கிறோம் விசுவாசம், தெய்வத்தின் மேல் வைக்கிறோம், அதுதான் முதலாவது மிக மிக முக்கியம் அந்த விசுவாசத்துல. Donc la foi, nous devons avoir cette réelle connaissance sur qui nous mettons notre foi. ஏன்னா எங்க தேவன் நேற்று என்று மாறாதவர். Parce que notre Dieu, c'est un Dieu qui ne change pas. நீ எதன் மேல் வேற எதன் மேல் விசுவாசம் வச்சாலும் அது சூழ்நிலை மாற முடியும். Donc sur n'importe quelle autre situation ou personne que tu mets ta foi, les situations peuvent changer. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் நீ விசுவாசம் வச்சா அவர் நேற்று என்று வருவார். Mais si tu mets ta foi en Jésus-Christ, alors c'est un Dieu qui ne changera pas. அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரன். C'est un homme qui ne ment pas et un fils de l'homme qui ne change pas. உலகத்திலே மிகப்பெரிய விசுவாச ஆப்ஜெக்ட் யாருன்னு சொன்னால் இயேசுநாதர். C'est la seule personne, c'est Jésus-Christ qui ne change pas. அவர் மேல் விசுவாசம் வைத்தவர் வெட்கப்பட்டு போக மாட்டார். Les personnes qui ont mis leur confiance et leur foi en Jésus-Christ, ils ne seront pas confus. சொன்னது போல அவரை குறித்த அறிவு வளர 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 அது மாத்திரம் தான் உன் விசுவாசத்தை வர்த்திக்க முடியும். Plus tu as la réelle connaissance de Jésus-Christ dans ta vie et de sa parole, tu feras croître la foi dans ta vie. அதனால இந்த வேதத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா விசுவாசம் வளர்த்த வழியே இல்லை. Donc c'est pourquoi nous devons donner l'importance à la parole de Dieu, sinon notre foi ne pourra pas se grandir dans notre vie. விசுவாச கேள்வினால் வரும். La foi vient par les questions. கேள்வி இந்த பைபிள் கேட்கிறது அது பைபிள் எடுத்து தான் வரணும். Et les questions viennent de la Bible. நீ இந்த பைபிள் எவ்வளவு படிச்சு நீ மெடிடேட் பண்றியோ அந்த அளவுக்கு உன் விசுவாசம் ஆட்டோமேட்டிக்கா, நான் சொல்ல வேற ஒரு ஆட்டோமேட்டிக்கா அது வளர்ந்து கொண்டே போகும். Plus tu lis la parole et plus tu médites la parole, et automatiquement ta foi grandira dans ta vie. இருந்துட்டு ஒரு சில காலங்களிலே கர்த்தர் நீ ஒண்ணுமே படிக்காட்டி கூட உன் விசுவாசத்தை அதை தூண்டி உன்னை சுகமாக்க முடியும். Donc il se peut par des situations que si tu ne lis pas quand même, il pourra faire grandir ta foi. அது பொதுவாக கர்த்தர் சித்தம் அல்ல. Mais ce n'est pas de manière générale la volonté de Dieu. ஆகவே இந்த வேதத்திலே அது நாளாகமமா இருக்கட்டும், ஆதியாகமமா இருக்கட்டும், எல்லா புத்தகத்தையும் கரைச்சி குடிக்கணும்.
C'est pourquoi ça peut être le livre des chroniques, psaumes, quel que soit le livre de la Bible, nous devons lire. Nous devons comprendre réellement les attributs de Dieu. Nous devons lire et mettre dans notre tête comment il a parlé avec l'ensemble des personnes de la Bible. Nous devons apprendre les promesses de Dieu. Nous devons apprendre et lire la vérité de Dieu. Nous devons lire et mettre dans notre cœur les commandements de Dieu. Donc si vous ne faites pas ainsi, la neige se partira en regardant le soleil. Beaucoup de personnes nous mettent de côté en disant et foi, et foi. Il est vrai de dire et la foi. Mais qu'est-ce que tu vas faire si tu mets ta foi? Mais nous devons savoir en qui tu dois mettre ta confiance. Mais si une personne met sa confiance et sa foi dans un pont brisé, la chose la plus importante, c'est pas la foi, mais c'est en qui tu mets ta foi. Et si tu mets ta foi en Jésus-Christ, c'est la bonne foi. Mais si tu crois en ta propre foi, si je suis malade, je guérirai par moi, alors ça ne servira à rien. Mais ce que l'on nous a enseigné, c'est et la foi, mais pas en qui tu mets la foi. C'est en qui nous devons mettre la confiance. Si réellement on a cette connaissance, à ce moment-là, nous pouvons faire grandir notre foi dans notre vie. On peut voir George Muller où il a une certaine foi dans sa vie. ஜார்ஜ் முல்லர் கேட்டாங்க உங்களுடைய விசுவாசம் எப்படி ஆண்டவர் உங்களுக்கு விசேஷித்த ஒரு விசுவாசம் கொடுத்திருக்கான்னு ஜார்ஜ் முல்லர் போய் சொன்னாங்க. On lui a demandé comment ça se fait que tu as une foi ainsi dans ta vie. ஜார்ஜ் முல்லர் சொன்னார் அப்படி ஒரு சில நேரங்களிலே ஆண்டவர் சிலருக்கு விசேஷித்த ஒரு விசுவாசத்தை கொடுத்து ஒரு அற்புதத்தை நடத்துவார். அது உண்மை. Il est vrai, cet homme a répondu, il est vrai que Dieu donne une foi et qu'il peut faire des miracles à travers cela. Et Joy Muller a dit, c'est vrai que Dieu m'a donné une certaine foi et a fait des miracles. Mais il a dit la raison pour laquelle il a foi. Il a lu plus de 100 fois à genoux la Bible. இதுல வேற எந்த ஒரு டெக்னிக்கும் இல்ல இந்த விசுவாசத்தை வர்த்திக்கணும்னா சொல்ற வேற எந்த டெக்னிக்கும் கொண்டு வர முடியாது. Et la seule solution, il a dit qu'il a la chose qui l'a fait grandir la foi dans sa vie, c'est d'avoir lu la Bible à genoux plus de 100 fois. நானும் கண்டிப்பா சொல்றேன் எனக்கு விசுவாசம் ஜார்ஜ் முல்லரை விட விசுவாசம் கொண்டு வர முடியும் ஆனா இதுக்கு நேரம் கொடுக்கணும். Le pasteur dit que lui aussi voudrait grandir dans la foi, mais la seule solution c'est de donner du temps à la parole de Dieu. நீங்க இந்த வேதத்தை வாசிச்சு நீங்க இதயத்தை நிரப்ப plus vous lirez la Bible et plus votre cœur sera rempli de la parole de Dieu. Le Seigneur Jésus-Christ a dit, je partirai, je vous enverrai le Saint-Esprit. Il vous enseignera non seulement la parole, il vous dirigera vers la vérité et il vous rappellera au bon moment.
படிச்சு உள்ளத்துல வச்சிருந்தா தான் நீ அதை மறந்து போயிருக்கலாம். ஆனா ஏற்ற வேளையிலே அந்த பிரச்சனை வரும்போது அந்த விசுவாசத்தை தூண்டக்கூடிய ஒரு வார்த்தையை ஆவியானவர் தருவார். Donc à ce moment-là, quand tu auras appris et quand tu auras réellement la connaissance de la parole, dans les situations, Dieu te rappellera les versets que tu as lus. ஆகவே உனக்குள்ள இல்லாததை எப்படி நினைப்பூட்டுகிறது? Si tu n'as pas de parole en toi, comment Dieu te rappellera au bon moment? அப்போ பிரச்சனை வரும்போது விசுவாசின்னு சொல்றதல்ல. Donc quand tu es dans un problème, ne dis pas et la foi. விசுவாசம் வரமுன்பே நீ அந்த வேதத்தை கரைச்சி குடிச்சு இதயத்தை வச்சிருக்கணும். Mais si tu as réellement la parole dans ton cœur, à ce moment-là, la foi viendra. தயவு செய்து வேதத்தில எந்த பகுதியையும் அற்பமா நினைக்காதீங்க. Donc n'importe quel passage de la Bible, ne méprise pas n'importe quel passage. சிலாக்க லேவியராக படிக்கிறது இல்ல. Beaucoup de personnes ne lisent pas le livre de Lévitique. சிலாக்க 1 நாளாக படிக்கிறது இல்ல. Ne lisent pas un chronique. சிலாக்கள் 12 தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசித்து விளங்குதல்னு படிக்கிறது இல்ல. Ne lisent pas le livre des évangiles. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண முடியாது. À ce moment-là, Dieu ne fera pas grandir à la foi dans leur vie. நான் அடுத்த முறை காண்பிக்கிறேன். வார்த்தைக்கும் இன்றைக்கு ஆவியானவருக்கு நான் சொல்லல, இந்த வார்த்தை நல்லா நிறைஞ்சிருக்கணும், ஆவியானவர்லையும் நல்லா நிறைஞ்சிருக்கணும். Nous devons être réellement dans la parole de Dieu, mais aussi réellement dans le Saint-Esprit. கொலோசியர் 3:16 சொல்றது போல இந்த வார்த்தைகள் நிறைஞ்சிருக்கணும். Dans Colossiens 3:23, il est dit que nous devons être réellement dans la parole de Dieu. ஆகவே இன்னைக்கு சொல்லாதீங்க அவனுக்கு விசுவாசம் அவனுக்கு கொடுத்திருக்காரு எனக்கு கொடுக்கல. Donc ne dis pas que pour mon voisin il a donné la foi mais pas pour moi. ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான் கொடுத்திருக்காரு. Mais Dieu a donné à chacun d'entre nous la foi. விசுவாசம் தொடக்கி இருக்கிறாரு. Il a commencé la foi en nous. நீ எந்த அளவுக்கு பைபிளை படிக்கிறீங்க? Donc comment tu lis la Bible? எந்த அளவுக்கு தேவனுடைய குணாதிசயங்களை அதாவது அட்ரிபியூட்ஸ் நீங்க அறிஞ்சிருக்கீங்க? Combien tu as la connaissance des attributs de Dieu dans ta vie? எந்த அளவுக்கு நீங்க வாக்குத்தத்தங்களை பாடமாக்கி வச்சிருக்கீங்க? Combien tu as appris les promesses de Dieu dans ta vie? எந்த அளவுக்கு கற்பனைகளை வாசிச்சு வச்சிருக்கீங்க? Combien tu as lu les commandements de Dieu dans ta vie? எந்த அளவுக்கு ஒவ்வொருவருடைய பரிசுத்தவான்களுடைய வாழ்வின் சரித்திரத்தை நீங்க படிச்சு அதை எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சிருக்கீங்க? Combien tu as la connaissance des personnes saintes de la Bible? எந்த அளவுக்கு கற்பனைகளை நீங்க பாடமாக்கி வச்சிருக்கீங்க? Combien tu as appris les commandements dans ta vie? இந்த அளவுக்கு மிஞ்சி ஒரு துளிதன்னும் நீ எவ்வளவு பம்ப் பண்ணாலும் அந்த விசுவாசம் வராது. Donc si tu ne fais pas ces choses-là et que tu puisses dans la foi, tu n'auras pas cette foi dans ta vie. இந்த பெந்தெகோஸ்தே சபைகள்ல தான் இது அதிகமாய் வேதத்தை வாசிக்கிறதை விட அப்படி சொன்னாலும் இந்த நீங்க விசுவாசித்தால் எல்லாம் நடந்துடும். அது உண்மை. அது ஒரு வகை உண்மை இருக்கு. விசுவாசித்தா எல்லாம் நடக்கும். அந்த விசுவாசம் எங்க இருந்து வருங்கிறது அந்த பிரச்சனை. Dans l'église de Pentecôtiste, il est dit et la foi et tu vivras, mais il faut savoir d'où vient cette foi et en qui nous posons notre foi. OK, ஜெபம் பண்ணுவோம். Nous allons prier. அடுத்த முறை இன்றைக்கு கொண்டு போய் பார்த்தா அது சரி வராது. இந்த வார்த்தைக்கும் ஆவியானவருக்கும் என்ன தொடர்பு இருக்கு? Nous allons voir la prochaine fois la relation entre la parole et le Saint-Esprit. வார்த்தையில எப்படி நிரம்பி இருக்கீங்களோ? Comment nous sommes remplis par la parole? பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி இருக்கணும். Nous devons être remplis par le Saint-Esprit. இந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் தொடாம உயிர் பெறாதது. Donc sans le touchement du Saint-Esprit, la parole ne sera pas vivante. இந்த வார்த்தை ஒரு வித மாதிரி. Donc c'est la racine, le fondement la parole. அது செத்த மாதிரி இருக்கும். Et on peut croire elle est morte. ஆனா ஆவியானவர் அதை தொடும் பொழுது அது வல்லமையுள்ளதா மாறும். Mais quand le Saint-Esprit touche, alors à ce moment-là, il y aura une puissance. OK, சரி, நான் ஜெபம் பண்ணுறேன்.